அப்பனே முருகா, ஞான பண்டிதா, எல்லாரையும் காப்பாத்துப்பா. முத்துவேலு, எங்க போயிட்டான் இவன்? முத்துவேலு, முத்துவேலு, ஏ ராக்கு, முத்துவேலை பாத்தியா? உன் மகனை பாக்குறதா எனக்கு வேலையாக்கும். நான் என்ன உன் மகனை முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கேன், கேட்ட ஒன்னா அவுத்து விடுறதுக்கு. அதுக்கேண்டி இந்த அளப்பாளப்புற? பாக்கலன்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். என்னமோ காத்துல ஆடுற கருவேல மரம் மாதிரி ஆடுறிய. ஏலே முத்துவேலு, ஐயா முத்துவேலை பாத்தியலா? எங்க போயிட்டான்? காணலையம்மா. எங்கம்மா போயிருக்க போறான்? ஏதாவது காடு மரம் மலைண்டு இப்படி தேன் எடுக்க போயிருப்பான். என்னம்மா? ஒண்ணு இல்லையா, ஊத்தி வச்ச கஞ்சி அப்படியே கிடக்கு, அத கூட குடிக்காம போயிட்டான். அதுக்கு என்னம்மா, நான் அந்த பக்கம் தானே ஆடு மேய்க்க போறேன், நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன். என்கிட்ட கொடுமா. என்ன தைரியம் இருந்தா கவர்மெண்ட் ஃபாரஸ்ட்ல வந்து பச்சை மரத்தை வெட்டுவ? ஐயா, ஏதோ வயிற்று பழப்புக்காக வெட்டிட்டேயா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்கய்யா. வலையில மானு மாட்டினாலும் மீன் மாட்டினாலும் விடுறது முட்டாள்தனம். இப்ப நீ ஏன் வலையில மாட்டிருக்க? நான் விட மாட்டேன். விடுங்க பாட்டி. டேய், ஏழைங்கன்னா இளக்காரமா போச்சா? வறுமைக்காக விறகு வித்து வைத்த வளர்க்குறவங்களா இருக்கலாம், ஆனா மானத்தை விற்கிறவங்க இல்ல. இந்த முத்துவேலு உசுரோட இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த காட்டுக்குள்ள கொட்டை அடிக்க முடியாது. நீங்களா போகுமா? நீ உயிரோட இருந்தா தானடா கொஞ்ச நேரத்துல உன்னை உரு தெரியாம ஆக்கிடுற. தலைவர் மேலையா கைய வச்ச? இன்னையோட நீ க்ளோஸ்டா. இந்தாங்க சார், அருங்க, சீக்கிரம் இருங்க.
மாரியம்மா? நம்ம முத்துவேலு மலையில தேன் எடுக்கிறப்ப கயிறு வந்து கீழே விழுந்துச்சு. ஐயோ, என் புள்ளைக்கு என்னாச்சு? முத்துவேலு! முத்துவேலு! ஐயா, என் புள்ளைக்கு என்னாச்சுயா? பரவாயில்ல, உசுர போக்க வந்த விதி உடம்ப தொட்டுட்டு போயிடுச்சு. காயம்பட்ட இடத்துல பத்திர வச்சு கட்டி இருக்கேன். 10 நாள் சரியா போயிடும், கவலைப்படாத. தூக்குங்க. ஊரை போல உலகத்தை போல உன்னையும் 4 எழுத்து படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். குடிக்கிறது கூட இருந்தாலும் படிப்புல கவனம் இருந்திருந்தா இந்நேரம் நீயும் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்திருப்ப. அதை விட்டுப்பட்டு மலை ஏறி மரத்துல ஏறி இப்படி உசுர படைய வச்சுட்டு வந்து நிக்கிறேயா. அம்மா, படிப்பு வரலைங்கிறதுக்காக பசி வராம இருக்குமா? நாம கஷ்டப்பட்டு உழைச்சுதானம்மா கால் வயிறு கஞ்சிக்காத ஆகும். எல்லாம் சரிதான்ப்பா. ஒத்த புள்ள உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா ஐயோ, என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயா, ஓடி ஓடி கோடி சம்பாதிச்சு வவுத்து கழுவுறத விட இருக்கிறத வச்சு வயித்தை காப்பாத்துறதா ஐயா நல்லது. நீ சொல்ற சரிதாம்மா. என்னால உழைக்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உழைக்காம ஒரு சுத்துல சோம்பேறியா இருக்க சொல்லலப்பா, இருக்கிற வரைக்கும் சாக்கிறதே இருக்க சொல்றேன். முத்து, நீ இனிமே தேன் எடுக்க போக வேணாம். தாத்தா கூட ஆடு மேய்க்க போனா போதும். என்னம்மா நீ இளந்தாரி புள்ளைய போய் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு வா, மாட்டை மேய்ச்சிக்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு. அதனால என்னையா, நம்ம வீட்டு சொத்து, நாம பாக்குறது ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்களும் பொழுது சாஞ்சா கண்ணு மங்களா தெரியுதுன்னு சொல்றீங்க. முத்து கூட இருந்தா உங்களுக்கும் ஒத்தாசையா இருக்கும்ல. சரிம்மா, உன் இஷ்டப்படியே தேன் எடுக்க போகல, தாத்தாவோட ஆடு மேய்க்க போறேன். பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். இந்த பங்களா ரொம்ப நல்லா இருக்கு. இது எங்க தாத்தா பாட்டிக்காக கட்டினது. என்னாச்சு? திடீர்னு ஏன் சிரிக்கிற? ஒண்ணு இல்லடி, உங்க தாத்தாவும் பாட்டியும் ஏஞ்சு ட்ரெஸ்ல டூயட் பாட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தா சிரிப்பு வந்துருச்சு. அதோ அந்த மலையில இருந்து இந்த மலை வரைக்கும் எங்களோடதுதான். அதோ அதுதான் மேகமலை. அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அது எங்க எஸ்டேட்டுக்கு சொந்தமானது. அங்க எந்த பிரைவேட் ஆளுங்களும் நுழைய முடியாது. நாம ஸ்விம்மிங் பூல்ல எப்படி சுதந்திரமா குளிக்கிறோமோ அதே மாதிரி குளிக்கலாம். ஐயோ, இப்பவே குளிக்கணும். ஹீரடி, எதுக்கு அவசரப்படுற? நிச்சயமா கூட்டிட்டு போற. ஐயா, என்னது அம்மணி அரைகுறையோட நிக்குது? ஐயோ, ஆடு காட்டுக்குள்ள போச்சு, காலை ஒடிச்சிருவேன். ஆட்டுக்காலையா? அதை மட்டும் விட்டு வச்சு போறியே என்ன? அதான் காடுக்குள்ள மேற ஆடு மாடு மானுன்னு காக்கி சட்டையை போட்டுட்டு வெட்டி தின்னுட்டு இருக்கியே. சந்தன மரத்தை வெட்டுறவனெல்லாம் விட்டுடு. பாவம், வாயிலா ஜீவன். உள்ள வந்து இளதல தின்னக்கூடாதுன்னு சட்டம் பேசுறியே. இத பாரு, உன் காட்டுக்குள்ள மேய்ஞ்சா பேசு, இல்ல உன் காலை ஒடிச்சிருவேன். இந்த காக்கி சட்டையோட பவர் என்னன்னு தெரியாம பேசுற. உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுட்டேன்.
காணோம் நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்தீங்க? எல்லாம் உன் பாட்டுக்காகத்தான். ஏய், ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேருங்க. இது காட்டு பகுதி, யானைங்கெல்லாம் தந்தத்தோட அலையுது. சரி போறேன். அதுக்கு முன்னால நான் சொல்றது கேளு. உன் குரல் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி இருக்க இப்படி ஆத்தங்கரையிலயும் அருவிக்கரையிலயும் பாடுறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய், நாங்க யாருக்கும் பிரயோஜனப்படுறதுக்காக பாடுற பாட்டு இல்ல இது. உச்சி வெயில வேலை செய்யறப்போ அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காகவும், நெத்தி வேர்வை நிலத்தை சிந்துறப்போ கலப்பு தெரியாம இருக்கிறதுக்காகவும் பாடுற பாட்டு இது. உங்களை மாதிரி கொழுப்பெடுத்த பட்டவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது. வெட்டி பேச்செல்லாம் வேணாம், பேசாம வீட்டுக்கு போங்க. ஓவியன்னா ஐயோ, இப்படி காட்டுலயும் மேட்லயும் பாடுற பாட்ட மேடையில பாடினா பேரு பணம் எல்லாம் வரும். அதனாலதான் சொல்றேன், ஒரு கச்சேரிக்கு நான் ஏற்பாடு பண்றேன், அதுல வந்து பாடு. ஐயா, நாங்க ஒரு கூத்து கட்டுற பரம்பரை இல்ல, நீ சொல்ற இடத்துல வந்து பாடுறதுக்கு. ஒழுங்கா குளிக்க விடாம லந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், சரியான பட்டி கட்டாண்டி. அவனுக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது. வீணா உன் இமேஜ் கெடுத்துக்காத. முத்து எடுக்கணும்னா கடல்ல மூழ்கணும், தங்கம் எடுக்கணும்னா பாறையை உடைக்கணும். இவன்கிட்ட இருக்கிற திறமைய வெளியில கொண்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. நிச்சயம் இவரை மேடையில ஏத்தி பாட வைக்கிறேன்.